கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தூங்கும் முன்பாக கேளுங்கள். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். 31ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனங்களிலே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இரவு நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரணும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா நிறைவான ஆவியானவர் இறங்கி வரணும். இந்த இரவு நேரத்திலே நம்ம எப்படி ஜெபித்தால் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, எனக்கு இரங்கும், எனக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே, எனக்கு மனம் இறங்கும். அப்ப தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள், எனக்கு மனம் இறங்கும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அதுதான் நீ பாயிண்ட். நம்முடைய நெருக்கங்கள் மாறணும், குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரம் எல்லாம் மாறணும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பாயிண்ட், என்ன வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும்? எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஜெபத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்ப நம்ம ஜெபத்துல முதல் வார்த்தை, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. நான் நெருக்கப்படுகிறேன். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே நெருக்கத்தின் மத்தியிலே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை யாராவது இணைந்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குப்பா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. தகப்பன்கிட்ட பேசும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அதை அப்படியே சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியும். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் ஒரே செகண்ட்ல பார்த்து முடிச்சிடுவாரு. அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கு, எல்லாரையும் பார்த்துருவாரு. நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பா மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம பாதாளத்துக்கே போனாலும் அங்கேயும் அவருக்கு தெரியும், எங்க போனாலும் அவருக்கு தெரியும். நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ள, இருக்கிற இடத்துல, இருக்கிற சூழ்நிலையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த இடத்துல நெருக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை. சில குடும்பத்துலலாம் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும். விதவையாக இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையாக இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, ஹாஸ்டலில் இருப்பாங்க, ஹோமில் இருப்பாங்க, வேறு வேறு இடத்துல இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ இடத்துல, எத்தனையோ டிபார்ட்மெண்ட், வேறு சூழ்நிலை. எந்த இடத்துல இருந்து இந்த நைட் செய்தி நீங்கள் கேட்டாலும் சரி, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அப்போ நம்ம ஜெபத்தில் இன்னைக்கு இரவு நேரத்தில், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு 4 பேர், 2 பேர், 3 பேர், அந்த இடத்துக்குள்ளே ஒரு நெருக்கம் வந்துடுது. சில குடும்பத்திலாம் வெளியே சொல்ல முடியாம அந்த நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கண்ணீரின் மத்தியிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்களா இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நெருக்கம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கும்,
வேலையில் பிரச்சனையாக இருக்கும், கடன், நிறைய வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு நெருக்கம் வந்துட்டுருக்கு. நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஒரு மனுஷன் துக்கத்திலேயே இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் முதல்ல வெளியில் வரணும். துக்கத்திலே இருந்தாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு. அப்போ துக்கம் இருக்கும்போது கண்ணெல்லாம் கருகி போயிடும், ஆத்மா கருகி போயிடும், வயிறு கருகி போயிடும். ஏன்னா நிறைய வீட்டில் துக்கத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வீட்டில் அவங்கள்ட்ட பேசினாலே தெரியும், துக்கம் மட்டும்தான் இருக்கும். அவங்க எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, அது நடக்கலையா உடனே துக்கத்தோடு இருப்பாங்க. நான் நினச்சது நடக்கலை, நான் நினச்சது நடக்கலை, நான் நினச்சது நடக்கலை. ஒரே நாளில் ஒரு 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சுன்னா எல்லாம் கிடைச்சிடும். அப்போ தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் உயிர் சஞ்சலத்தினாலும். நிறைய குடும்பத்தில் சஞ்சலம் சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வேதனை, துக்கப்படுறது, இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே ரொம்ப நார்மலாக நடந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. நான் சொல்கிற மெசேஜ் ஃபுல்லாகவே நிறைய வீட்டில் உள்ள காரியத்தை சொல்லிகிட்டு இருப்பேன். சஞ்சலம், வேதனை. சில வீட்டிலலாம் வேதனையோடய வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய காரியங்களை கேட்டால் கூட, வசனத்தை நிறைய தியானித்தா கூட இருதயத்துக்குள்ள பார்த்தா ஒரு சஞ்சலம் எங்கே தான் எப்படி தான் வருதுன்னு தெரியாது. ஆனால் சஞ்சலம் உள்ளே இருந்துகிட்ருக்கும். என் பிராணன் என் உயிர் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் வருஷங்கள் தவிப்பு, பறி கொடுத்த மாதிரி தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் இருக்கும்போது பலன் குறைஞ்சிரும். என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அக்கிரமம் இருக்கும்போது பலன் இருக்காது, எலும்புல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா எல்லாமே தின்றும். இந்த பாவம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பலனை தின்றும், எலும்புல உள்ள சத்தெல்லாம் தின்றும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டு அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இரவு நேரத்துக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க. என் அக்கிரமத்தினால் பலன், என் பலன் குறைந்தது. என் அக்கிரமத்தினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கா? பலனே இல்லை பிரதர், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? இந்த இரவு நேரத்தில் எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே இணைந்துகிற குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். இரவு நேரத்திலே எந்த குடும்பத்தில் எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று அப்பா அந்த வார்த்தையை சொல்றாங்களோ, அவனுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நெருக்கத்தை மாற்றித்தாங்க. துக்கத்தினால் எந்த குடும்பம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அந்த துக்கத்தை மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்தில் சஞ்சலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த சஞ்சலத்தை நீக்கி போடுங்க. எந்த குடும்பத்தில் தவிக்கிறாங்களோ அந்த தவிப்பை மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்தில் அக்கிரமத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய் அக்கிரமத்தில் மூழ்கி போயிடுகிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்கள் ரத்தத்தினாலே கழுவி உங்கள் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு புது பலன் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, சுகம் தாங்க. இந்த இரவு நேரத்திலே எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று ஜெபித்தது போல நாங்களும் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறாங்களோ அப்பா கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்துகிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடப்படட்டும். உம்முடைய பாதபிள்ளை தாழ்த்தீரோம்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ
எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. அதிகாலையில் ஆலயத்து புறப்படுகிறத கிருபை செய்யுங்க. தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, உயர் பதவிக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்காக, சொந்த வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா பிசினஸ் பண்ணணும். கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு எந்த குடும்பத்திலே போராட்டம், வீட்டுக்குள்ளே பிரிவினை போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், குடும்பத்துக்குள்ளே மாந்திரிகம், பிள்ளி சுனிவு, ஏவல்ல, எந்த குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயிலே, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, எந்த குடும்பத்திலே எந்த சூழலிலே இரவு நேரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலை இணைந்துக்காங்களோ இந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஏசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா கிரியும் சுட்டறியப்பட்டும். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. இரவு நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கிரியும் சுட்டு அழிக்கப்படட்டாச்சு. எல்லா சத்துருடைய கிரியில அழிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே குடும்பம் பிரிந்து போயிருக்கு, இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. ஏற்ற அப்பா வாசல் திறந்து கொடுத்துருக்கீங்கப்பா, ஏற்ற துணையை தந்திருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு இறங்கும் கர்த்தாவிட்டு அப்பா தாவீது பக்தன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க எந்த சூழ்நிலை அப்பா உபத்திரத்தின் மத்தியில் இருக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. கற்பதனை ஆசீர்வைத்தாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் ஆசீர்வைத்தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ரத்த கொட்டைகளை வேல் அடைங்க. எல்லா நாட்களும் ஜனங்களை கர்த்தர் வேல் அடைங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்துக்கணும் நல்ல ஒரு தூக்கம் தாங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறப்பா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிசுத்தம்ல ஓய்வு நாள் ஆலயத்து போகணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்க பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆலயத்துல நாட்டப்படணும். குடும்பம் ஆலயத்துக்கு போகிறத கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகான மகிமை எல்லாம் முன்னோருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாபக்தியுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அன்பு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.